மேம், நேற்றைய தினம் சிஎம் விஜய் அவர்கள் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்காரு இல்லையா? நம்ம எம்ஜிஆர் போகும்போது தங்க வாள் கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய் அவங்க வெள்ளி வாள் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. பெண் வளமை பெற்ற ஒருத்தங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது இங்கே என்னன்னா, இந்த மூகாம்பிகையுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இப்போ நம்ம விஜய் சார் 64 நீர்வீழ்ச்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆறாக உருவாகி சௌபர்ணிகா நதி அந்த இடத்துல வருது. அப்போ 64 நீர்வீழ்ச்சிகள்ங்கிறது 64 கலைகள், 64 கலைகளுக்கு உரியவர் நம்ம. இதையே இந்த இடத்த இவர் எடுத்துக்கிட்டாருன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் பொழுது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கன்னி லக்னமாக இருக்கும். அவருடைய 6ஆம் பாவத்தில் குரு, அதாவது கும்பராசி. இங்கே ரகசிய பூஜை வழிபாடுகள் இவருக்கு. சாதாரண மக்களும் இந்த மாதிரி வேண்டுதல் மூகாம்பிகை கோவில்ல போய் வைக்கலாமா, இல்ல பிரபலங்கள் மட்டும்தான் அங்க போக முடியும்? படிப்பு, அரசியல் இது விஷயங்கள் இந்த 6ஆம் பாவத்தினால் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மூகாம்பிகை கோயில்களை எடுத்து. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் நம்ம கூட இணைச்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், நேற்றைய தினம் சிஎம் விஜய் அவர்கள் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்காரு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போகிறத பார்க்க முடியுது. திரைப்பிரபலங்களும் நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. மெயினாக அந்த கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிகளை வீழ்த்தணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க போவாங்க முக்கியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் நேற்றைய தினம் போனதற்கான காரணம் என்ன? எதிரிகளை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போனால் சாதகமாக இருக்குமா? விஜய் அவங்க போனதுக்கு காரணம் முதல்ல எதிரிகள் வீழ்த்துறது. நம்ம எம்ஜிஆர் போகும்போது தங்க வாள் கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய் அவங்க வெள்ளி வாள் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தங்கத்தை விட வெள்ளி தான் விஜய் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அவங்க ஜாதக ரீதி. அதனால அவங்க வெள்ளி வாள் கொடுத்தது கரெக்டாக இருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்போ ஒவ்வொரு தலைவரும் போகும்போது பெண் அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அவர் சூழ லதாவாக இருக்கட்டும், நடிகர்கள் லதாவாக இருக்கட்டும், மஞ்சுளா, அவங்க நடிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பெண் குளம், தாய்க்குளம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அது மூகாம்பிக்கும் அவங்களுக்கும் ஆக்டாக இருந்தது. அதே போல் நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கும் பார்த்தீங்கன்னா, சசிகலாவில் பெண்கள் ரொம்ப இதாக இருக்கிறது சப்போர்ட். ஆண்களை அவங்க இது பண்ணிட்டு பெண்களை தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்குனாங்க. அதனால தான் அவங்களும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. இப்போ இதே இதுதான் நம்மளுடைய சிஎம் விஜய் சார் அவருக்கும் பெண்ணுடைய வலிமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே இருக்கு. அவங்க தாயா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய சுற்றி வட்டாரத்தில் உள்ள நம்மளுடைய எல்லாருமே பெண்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அந்த மாதிரி பெண் வளமை பெற்ற ஒருத்தங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது இங்கே என்னென்னா, மூகாம்பிகை நம்மளுடைய சரஸ்வதி, லட்சுமி, நம்மளுடைய பார்வதி தேவி, இவங்க 3 பேருடைய அம்சத்துக்குரியவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இவங்க 3 பேரும் ஒரு சேர மூகாம்பிகை சிங்கத்தின் மேல் உட்கார்ந்திருப்பாள். அந்த அமைப்பில் தான் ஜெயலலிதா அம்மையார் சிம்ம ராசிக்காரர்களாக சிங்கத்தின் மேல் உட்கார்ந்து மூகாம்பிகை தோற்றமாக இருந்தார். அதனால அவங்களுக்கு அது ரொம்ப ஆப்டாக இருந்தது. அதே போல் நம்ம சிஎம் விஜய் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, கடகராசியில் உட்கார்ந்துருக்குது. அந்த கடகராசி அம்பாளுக்குரிய பவர்ஃபுல்லான ஒரு இடமாக இருக்குது. அது இவங்களுக்கு என்னன்னா, செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறதுனால வாள் அந்த இதை கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் தைரியம், அதெல்லாம் வாக்கு சித்தி அதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது நம்ம எதிரிகளை பேசாமல் அழிக்கிற ஒன்றும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மூகாம்பிகையுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா, மூகாசுரன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மூகாசுரன்கிறது என்னன்னா, பேசாத ஒரு அசுரன் அப்படிங்கிறது. பேசாத அசுரன் முதல்ல மூகாம்பிகை அந்த அசுரனை வதம் செய்வதற்கு முன்பு அவ முதல்ல அவனுக்கு பேச்சை நிப்பாட்டியிருப்பா, பேச்சு வரவிடாம ஆக்கியிருப்பா. அதனாலதான் அந்த அசுரனுக்கு மூகாசுரன் அந்த பெயர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கராச்சாரியோட வரம் பெற்று
பெற்று அந்த பேச்சு திறன் வந்திருக்கும். இதுக்கு மேல இவனை வந்து அந்த பேச்சுடைய தன்மை குறைத்தும் அவன் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்றான்னு திரும்பவும் அவங்க வந்து தன்னுடைய அசுரவதத்தை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த மூகாம்பிகையுடைய இதை வந்து எடுத்து அவரை அழிச்சாங்கன்னு ஒரு புராணங்கள் இருக்குது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இப்போ நம்ம வந்து விஜய் சார் எல்லாம் சொல்றாங்க பேச மாட்டுக்காங்க அந்த தன்மையை தான் அங்கே எடுத்து சொல்றாங்க. ஏதோ ப்ரெஸ் மீட்டிங்ல பேச மாட்டுக்காங்க, எதையும் ஸ்ட்ராங்கா பேச மாட்டுக்காங்க. இதுக்கு வந்து இந்த மூகாம்பிகைக்குள்ள இந்த மாதிரி இடத்தை வந்து பவர்ஃபுல்லா அழிக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து இந்த இடம் தான் அப்படிங்கிறது கரெக்டா அவர் சூஸ் பண்ணி அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. அது அவருக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். எல்லாருக்காகவும் எல்லாம் மேட்ச் ஆகாது. பெண் வசீகரிக்கும் தன்மை உடையவங்க, பெண்ணுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உடையவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது. 64 நீர்வீழ்ச்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆறாக உருவாகி சௌபர்ணிகா நதி வந்து அந்த இடத்துல வருது. அப்போ 64 நீர்வீழ்ச்சிகள்ங்கிறது 64 கலைகள். 64 கலைகளுக்கு உரியவர் நம்ம நடராஜர். இந்த அமைப்பு நடராஜருக்குள்ள, அதாவது இந்த லிங்கத்தில் சுயம்புவாக தோன்றிய மூகாம்பிகை அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கும். அதனால் இங்க வந்து சிவ பார்வதியுடைய அம்சமாக இது வந்து இருக்கும். அப்புறம் பிரம்மா மும்மூர்த்திகளும் இவருடைய வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சௌந்தரியலகரி பாடல் பெற்று யார் சங்கராச்சாரியார் வந்து சௌந்தரியலகரியை இந்த இடத்துல தான் பாடினார் அப்படிங்கிறோம். சரஸ்வதி மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல தான் சௌந்தரியலகரி பாடல் ஏற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த சரஸ்வதியுடைய கதைகளும் நல்லா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார் வந்து சரஸ்வதியை கூட்டிட்டு கேரளால கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதனால வரம் பெற்று அந்த சங்கராச்சாரியர் நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வருவேன், நீ என்னை நம்பிக்கையோட என்னை கூட்டிட்டு போ, நீ என்னை திரும்பி பார்க்காம போ, ஆனா நான் வந்துடுவேன், நீ எந்த இடத்துல நிக்க சொல்றியோ அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படி சொல்லுவாங்க சரஸ்வதி அம்மையார். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தாயார் சொன்ன மாதிரி இவங்க வந்து போவாங்க. அவ கால் கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அதை வச்சு என் பின்னாலே வராங்கன்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கால் கொலுசு சவுண்டு கேட்காது. என்னது சவுண்டு கேட்கல சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் தப்பு பண்ணிட்டாரு, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பார்த்த உடனே அவள் வந்து அந்த இடத்துல நின்றுருவா. அதுதான் கொல்லூர் மூகாம்பிகை இடத்தில் சரஸ்வதியும் தங்கியிருக்கிறாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்துக்கலாம். அந்த சரஸ்வதி அங்கே தங்குறதுனால அங்கே வந்து அவள் வந்து இங்கேயே அவங்களுக்கு ஆலயம் அமைச்சு இது பண்ணுவாங்க. ஆனாலும் அவர் கேட்டது வந்து கேரளாவில் வந்து எனக்கு வைங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பார் இல்லையா. அவருடைய ஆசைக்காக கேரளாவில் சோட்டானிக்கரை இருக்கு இல்லையா, அங்கே வந்து சரஸ்வதிக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. அங்கே கதவு திறந்த பிறகு தான் சோட்டானிக்கரை அம்மையார் கதவையும் திறக்கப்படும் அப்படிங்கிறது. அப்போங்கும் போது இங்கே சரஸ்வதியுடைய இதுவும் இங்கே ஞானத்தினுடைய இதுவும் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை அறியாமல் சில பேர் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு முன்னக்கூட்டி உணர்த்தக்கூடிய அபூர்வ சக்தி வந்து இந்த மூகாம்பிகை வழிபடும் போது கிடைக்கும். அது ஞானத்துடையது. 6ஆம் பாவத்தை இங்க வந்து முழுமையாக இது பண்ணலாம். இது ஏன் இந்த இடத்தை இவர் எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நைட்டு பூஜை, அர்த்த ஜாம பூஜை எல்லாம் இங்க முக்கியமானதாக இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் குழுதை பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கன்னி லக்னமாக இருக்கும். அவருடைய 6ஆம் பாவத்தில் குரு, அதாவது கும்பராசி. இங்க வந்து ரகசிய பூஜை வழிபாடுகள் இவருக்கு இந்து மத முறைப்படி பண்ணினா இவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது வந்து இவர் வந்து கரெக்டா அந்த இடத்தெல்லாம் பிடிச்சு எடுத்துட்டு வர்றாரு. ஒவ்வொரு பண்றதுக்குள்ளதுதான் இப்ப மூகாம்பிகையும் நம்ம வந்து சண்டி ஹோமம் பண்ணுவாங்க அந்த மூகாம்பிகை கோயில்ல. அதுவும் இரவு நேர பூஜைகளும் இங்க உண்டு. அதெல்லாமே இவருக்கு ரொம்ப ஆப்டா இருக்கிறது. ஏன்னா இங்க வந்து இவருக்கு 6ஆம் பாவத்துக்குள்ளது, 6ஆம் பாவம் கும்பராசிக்குள்ளது. அதை தான் இவர் ஆக்டிவேட் பண்றாரு. அது வந்து இந்த சோட்டானிக்கரை அம்மை எடுக்கலாம், அந்த மூகாம்பிகையை எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்தா இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ சிஎம் விஜய் அவர்களுக்குமே நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் நடத்த அவருடைய ஆட்சியை வீழ்த்துறதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இந்த வேலை. ஆமா, இது வந்து மறைமுகமாக பேசாமல் இவருக்கு பின்புறத்துல இருந்து யார் யார் செயல்படுறாங்களோ அவங்களெல்லாம் வதம் செய்வதற்கு இந்த மூகாம்பிகை குழுது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் இந்த அர்த்த ஜாம பூஜைகள், அந்த சண்டி யாகம், இதுல எல்லாம் இவர் வந்து பண்ண இவருடைய வலிமை வந்து அது யாருமே இவரை வந்து தோற்கடிக்கக்கூடிய நிலைமைக்கு வராது. இன்னுமே அவர் வந்து பவர்ஃபுல்லா ஆகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே மேம். இப்ப சாதாரண மக்களும் இந்த மாதிரி வேண்டுதல் மூகாம்பிகை கோவில்ல போய் வைக்கலாமா, இல்ல பிரபலங்கள் மட்டும்தான் அங்க போக முடியுமா?
இது சாதாரண மக்கள் வைக்கலாம். அதாவது 6ஆம் பாவம் இருக்கு இல்லையா, 6ஆம் பாவத்தால் படிப்பு அந்த மாதிரி அரசியல் இது விஷயங்கள், இந்த 6ஆம் பாவத்தினால் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மூகாம்பிகை கோயில்களை எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு திறனுக்கும் நம்ம ஞானம் அறிவுகள் மற்றவங்க நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு புரிதல் இல்லாமல் எதிரிகிட்டே நம்ம போய் மன்றியாடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த மூகாம்பிகை கோயில் வந்து அற்புத சக்தியா இருக்கும். யார் பெண்ணை அதிகமாக மதிக்கிறாங்களோ, பெண்ணை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டான கோயில், கரெக்டா வந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கண்டிப்பா மேம், மூகாம்பிகை கோவில் பத்தி நிறைய விஷயங்கள் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி மேம்.